जय जय शंकर हर हर शंकर जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर நமஸ்காரம். காஞ்சி ஸ்ரீ மகாபெரியவர்களின் திருத்தொண்டர்கள் அப்படின்னு ஒரு புஸ்தகம், இந்த தலைப்பில் ஒரு புஸ்தகத்தை 1999ஆம் வருஷம் ஸ்ரீமடத்தில் பப்ளிஷ் பண்ணியிருந்தார். மடத்தில் வித்வான் இருந்தர் ஏ குப்புசுவாமியர் அப்படின்னு அவரை தொகுத்தது. அந்த புஸ்தகத்திலேருந்து உள்ள விஷயங்களை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். இந்த புஸ்தகம் என்ன அப்படின்னா, மகாபெரிவா காலத்தில் பெரியவாளோட கூட மடத்துல இருந்து மடத்து சம்பந்தமா கைங்கரியம் பண்ணின பல பக்தர்கள், தொண்டர்கள், அவளோட விஷயங்களை பார்க்க போறோம். இந்த புஸ்தகம் எதனால வந்தது அப்படின்னா, இது காரணம் என்ன அப்படிங்கிறது ஒரு சுவாரஸ்யமான கதை. எழுத்தாளர் ராகணபதி அவர்கள் 1967ஆம் வருஷம் பெரியவாளோட பீடாரோகண மணி விழா, அதாவது பெரியவா பீடத்துக்கு 60 வருஷம் ஆச்சு. 1907ல் வந்தா, 1967ல் 60 வருஷம் ஆனதுனால பெரியவா பீடத்துக்கு 60 வருஷம் சஷ்டியுப்த பூர்த்தி. அந்த மணி விழா ஞாபகார்த்தமா பெரியவாளோட சரித்திரத்தை எழுதணும் அப்படிங்கிற ஆசைப்பட்டு பெரியவாள்கிட்ட உத்தரவு கேட்டார். அப்போ பெரியவா சொன்னா, உனக்கு இந்த பெரியவாளோட சரித்திரத்தை பிரகாசப்படுத்தணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, ஆனா உனக்கு அது எவ்வளவு ஆசையா இருக்கோ அது மாதிரி எனக்கு இன்னும் பல பெரியவாளோட சரித்திரத்தெல்லாம் பிரகாசப்படுத்தணும்னு ஆசையா இருக்கு, அது பண்றியோ அப்படின்னா. இவருக்கு புரியல. ஏதோ பெரியவாங்கிறது உலகத்துக்கு தெரியும், இவளோட சரித்திரம் உலகம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அவசியம். ஆனா பெரியவா சொல்றா, இன்னும் பல பெரியவாளோட சரித்திரத்தை பிரகாசப்படுத்தணும் எனக்கு ஆசையா இருக்கு, அதை பண்ணுவீங்கன்னு கேட்டா. அப்படின்னா அந்த பல பெரியவர்கள் யாரு? உடனே பெரியவா சொல்றா, யார் அந்த பெரியவாள்லான்னா வேற ஒண்ணும் இல்லை, நீங்களாம் என்ன பெரியவான்னு உலகம் கொண்டாடிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களே, இப்படி நானும் ஒரு பெரியவன்னு பேர் வாங்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இதுக்கு காரணம் தனக்கு தொண்டு செஞ்ச பல பெரியவாளாம். அதாவது தனக்கு கைங்கரியம் பண்ணினவாள்லாம் எப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல பெரியவர்கள் அப்படின்னு சொல்லி அந்த பெரியவாளை எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கா, அவள்லாம் கைங்கரியம் பண்ணினதுனால நானும் இன்னைக்கு பெரியவன்னு பேர் வாங்கிட்டு பேர் வாங்கிட்டு உட்காந்துருக்கேன். அதனால எனக்கு அந்த கைங்கரியம் பண்ணினவாளோட பெருமையெல்லாம் என்ன, அவள் எப்படி எல்லாம் தொண்டு பண்ணியிருக்கா, குரு சேவை பண்ணியிருக்காங்கிறத உலகம் தெரிஞ்சுக்கலாம். அதனால அந்த பெரியவாளோட கதையெல்லாம் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு. அதனால எங்கதை எழுதுறதுக்கு மேல எனக்கு கைங்கரியம் பண்ண எனக்கு தொண்டு செஞ்சவாளோட கதையெல்லாம் விஷயத்தெல்லாம் எழுது அப்படின்னா. இது எவ்வளவு ஒரு நன்றி உணர்ச்சி பாருங்க. தனக்கு கைங்கரியம் பண்ணினவா தான் ஒரு பெரியவர்னு பேர் வாங்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே அவள்லாம் பண்ணின கைங்கரியம் தான். சரி, அதுல யாரெல்லாம் அப்படின்னா, அப்படி இருக்கிறவாழையும் தனக்கு தான் மடத்துக்கு வந்த புதுசுல தனக்கு பாடங்கள் சொல்லி கொடுத்த வித்யா குருலேருந்து ஆரம்பிச்சு, தனக்கு சாஸ்திர பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்த வித்யா குருலேருந்து ஆரம்பிச்சு, ஸ்ரீமடத்துல அடி தொண்டர்களா காவலாளிகள்லாம் இருக்காளே, பாராக்காரா இருக்கா, இனிமேல் கோசாலையை பார்த்துக்கிறவா இருக்கா, திருக்கி துடைக்கிறவா இருக்கா, பத்திரம் தேய்க்கிறவா இருக்கா, அப்படி இருக்கிற ஏவலர்கள் வரைக்கும் அத்தனை பேரை பத்தியும் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஏன்னா எல்லாமே தொண்டுதான். பூஜை கட்டில பூஜைக்கு எல்லாம் நைவேத்தியம் போடுறது, இனிமே சந்தனம் அடைக்கிறது, புஷ்பம் பறிக்கிறது, அதெல்லாம் மடிக்காரியம் பண்றதும் பெரிய தொண்டு தான். அதுக்கு ஈக்குவலா மாட்டுக்கொட்டாயை பார்த்துக்கிறது, வாசல்ல பாரா பார்க்கறது எல்லாமும் தொண்டு தானே. எல்லாமே சமுதாயத்துல எல்லா காரியமும் வேண்டிருக்கே. அதனால அது அத்தனை பேரை பத்தியும் அவ எப்படி எல்லாம் ஒரு
தொண்டு மனப்பான்மையோட தனக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கா. பெரியவா சொல்றா, நான் என்ன இங்கே மடத்துல சம்பளம் அள்ளியா கொடுக்குறோம்? இல்லை, ஏதோ கொடுக்குறோம் சம்பளம். ஆனா இங்க எத்தனை நேரம் வேலை செய்ய வேண்டியது? காத்தால வெடிகாத்தாலேருந்து வந்தாங்கன்னா ராத்திரி வரைக்கும் அத்தனை வேலை செய்யறா. அப்படின்னா இந்த உழைப்புல பாதி டயத்தை ஒரு வெளியில போய் ஒரு அரசாங்க உத்தியோகத்திலயோ ஒரு கம்பெனிலேயோ உத்தியோகம் பார்த்தா கூட அவளுக்கு இங்க மடத்துல கொடுக்குற சம்பளத்தை விட பல மடங்கு சம்பளம் கிடைக்கும். ஆனா அப்படி எல்லாம் பண்ணாத எல்லாரும் இங்க வந்து சம்பளமும் குறைச்சலா இருந்து நேரமும் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, வேலை செய்ய வேண்டியிருக்கு, உழைக்க வேண்டியிருக்கு. அப்படி எல்லாம் பண்றாங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னு, இங்க வெறும் காசுக்காக மட்டும் இங்க யாரும் வந்து பண்ணல. குரு சேவைங்கிற கைங்கரியம், அந்த குரு சேவைக்கு அந்த கைங்கரியத்துக்கு அந்த குரு கிருபைக்கு அனுகிரகத்துக்கு ஈடா எத்தனை ரூபாயை சொல்ல முடியும்? அதுன்னா முக்கியம். குரு சேவாச்சா சங்கல்ப ஏஞ்சி மாஜியை பூர்ண தப சொல்றாரு. என்னோட பூர்ண தபஸ், நான் பண்ற தபஸ் என்னன்னு, குருக்கு சேவை பண்ணணும், குரு சேவை பண்ணணும். இதுதான் நான் பண்ற பூர்ண தபஸ் அப்படின்னு மகான்கள்லாம் சொல்றாங்கன்னா, இப்படி இந்த படத்துல போய் கைங்கரியம் பண்றதுங்கிறது ஏதோ நாம ஜீவனத்துக்காக பண்ற விஷயம் மட்டும் இல்லை, நம்ம ஜென்மாவே கிடத்தேற நம்ம பண்ற தபஸ். குருநாதர் என்ன சொல்றாளோ, பெரியவா என்ன சொல்றாளோ அதை செய்யணும், அதுதான் முக்கியம். அப்படி தனக்கு கைங்கரியம் அவ பண்ணினத்தினாலதான் தான் இப்படி நல்ல பேர் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை எழுது அப்படின்னு சொன்னான். அதை உடனே அவரால் எழுத முடியல. ஏன்னா பெரியவாளோட காலத்துல 100 ஆண்டு கால வாழ்க்கை வரலாறுல எத்தனை பேர் மரத்துல கைங்கரியம் பண்ணியிருப்பா, அத்தனை பேரோட விஷயத்தையும் திரட்டணுமே, எப்படி திரட்டுறது? ராகவன்மதி என்ன சொன்ன, எனக்கு அசக்தனான, எனக்கு அதுக்கு உண்டான சாமர்த்தியம் இருக்கா இல்லைன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் தோணித்து இந்த சாமர்த்தியம் உள்ளவர் ஒருத்தர் தான் அப்படின்னு. அந்த தொண்டர்கள்ல ஒருத்தர் குப்புசுவாமியர் பெரியவாளுடைய கூட இந்த கைங்கரியம் பண்ணியிருக்கார். அதனால குப்புசுவாமியிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சு 1999 ஒரு ரசமான காவியம் மாதிரி இந்த புஸ்தகத்தை திருத்தொண்டர்கள் அப்படின்னு புஸ்தகமா போட்டா. அதுல பெரியவாளோட வேதம் சொல்லி கொடுத்த, சாஸ்திரம் சொல்லி கொடுத்த வித்யா குருக்கள்லேருந்து ஆரம்பிச்சு ஏவலர்கள் வரைக்கும் பல விஷயங்கள் இருக்கு. அதுல சில பேர்கிட்ட நடந்த விஷயங்கள்லாம் ரொம்ப ரசமாவும் இருக்கும். அதுல சிலதெல்லாம் அப்படியே பார்த்துட்டே வரும். அதுல முதல்ல வித்யா குருக்கள், அதுதான் முக்கியம். பெரியவா ஜெகத்குரு, அவளுக்கு சாஸ்திர பாடங்கள்லாம் சொல்லி கொடுத்தவன்னா அவ எப்பேற்பட்ட மகான்களா இருக்கணும், பண்டிதர்களா இருக்கணும். அட்லீஸ்ட் அவளோட பேரையான நாமாவையான தெரிஞ்சுக்கணும், காதுல விழுந்தாலே புண்ணியம். அப்படி இருக்கிற அந்த வித்யா குருக்கள்ல யாருன்னு இந்த புஸ்தகத்துல இருக்கிறதுல இப்ப நாம சொல்றேன். முதல்ல பிரம்மஸ்ரீ வெங்கட சுப்பா சாஸ்திரிகள் அப்படிங்கிற மகான். இவர் சகாஜிபுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவிசநல்லூர் அப்படின்னு சொல்றமே, அந்த சகாஜிபுரம்னு அதுக்கு பேரு. அந்த திருவிசநல்லூரை சேர்ந்தவர்கள். திருவிசநல்லூர் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகம் வரும் ஸ்ரீதர ஐயாவாள். வீட்டு கணத்திலேயே கங்கையை வரவழைச்ச மகானான ஸ்ரீதர ஐயாவாள் வாழ்ந்த ஊர். அந்த திருவிசநல்லூர் அப்படிங்கிறதே அந்த ஊர் முழுக்கவே மகா வித்வான்கள் நிரம்பின ஊரா இருந்திருக்குன்னு நமக்கு இப்படி சரித்திரத்தை எடுத்து பார்க்கறதே தெரியுது. அந்த திருவிசநல்லூர்ல ஹொய்சல கர்நாடக அந்தன வகுப்பை சேர்ந்த ஸ்ரீ ராயலூர் வெங்கட்ராம சாஸ்திரிகள் அப்படிங்கிறவருக்கு பிள்ளையா பிறந்த இந்த வெங்கட சுப்பா சாஸ்திரிகள். இந்த வெங்கட சுப்பா சாஸ்திரிகளோட அம்மா தாயார் வழி யாருன்னா கோவிந்த தீட்சிதர் அப்படின்னு இருந்தாரே, மகான் கோவிந்த தீட்சிதர் வம்சத்துல வந்து வாஞ்சேஸ்வர யஜ்மா அப்படின்னு பேரு. அந்த வாஞ்சேஸ்வர யஜ்வா அவரோட குட்டி சாஸ்திரி பெரிய மகா வித்வான், பெரிய கவிஞர். அந்த வாஞ்சேஸ்வர யஜ்வா குட்டி சாஸ்திரியோட பொண்ணுதான் இந்த திருவிசநல்லூர் வெங்கட சுப்பா சாஸ்திரியோட தாயார். இந்த கோவிந்த தீட்சர் வம்சத்துல வந்த இந்த பெண்கள்லாம் எப்பேற்பட்ட மகான்கள் எல்லாம் உலகத்துக்கு கொடுத்துருக்கான்னு ஆச்சரியமா இருக்கு. பெரியவாளோட தாயாரும் அதே மாதிரி இந்த கோவிந்த தீட்சர் வம்சத்துல வந்தவா தானே மகாலட்சுமி அம்மாவும். பெரியவாளோட பாட்டி கணபதி சாஸ்திரியோட சம்சாரம், பெரியவாளோட அம்மா, இவ எல்லாருமே இந்த கோவிந்த தீட்சர் வம்சத்துல வந்தவா தான். அது மாதிரி இந்த வெங்கட சுப்பா சாஸ்திரியோட தாயாரும் இந்த கோவிந்த தீட்சர் வம்சத்துல வந்திருக்கார். இப்படி உயர்ந்த வம்சத்துல பிறந்த அந்த அவர் ரிக்வேதத்தை பூர்ணமா அத்தியனம் பண்ணி நியாய சாஸ்திரத்தை மகாலிங்க சாஸ்திரிகள் அப்படிங்கிற மகான்கிட்ட கத்துண்டார். அதுக்கப்புறம் மகாமகோபாத்தியாய ராமசுப்பா சாஸ்திரிகள் அப்படிங்கிற பெரிய மகான் இருந்தார், வித்வான் இருந்தார். அவர்கிட்ட மீமாம்சா சாஸ்திரம், விசிஷ்டாத்வைத கிரந்தங்கள்லாம் படிச்ச இந்த வெங்கட சுப்பா சாஸ்திரிகள். இவர் காஞ்சி காமகோடி பீடத்துல 66வது பெரியவாளா இருந்தார். அதாவது பெரியவாளோட பரமகுரு கலவ பெரியவா. அவா காலத்திலேயே ஸ்ரீமடத்துல ஆஸ்தான வித்வானா இருந்தார். அதுக்கு முன்னால 19ஆம் நூற்றாண்டிலேயே
இவரோட அப்பாவான அந்த ராயல் வெங்கட்ராம சாஸ்திரிகளும் மடத்து ஸ்ரீமடத்துல வித்வானா இருந்திருக்கார். அப்படி பெரியவாளோட பரமகுரு காலத்திலேருந்து மடத்துல தொடர்புடையவிடா இருக்க இந்த வெங்கட சுப்பா சாஸ்திரிகள் 1906 மயிலாப்பூர்ல சமஸ்கிருத காலேஜ் அப்படின்னு கிருஷ்ணசுவாமியர் ஆரம்பிச்சார். அதுக்கு இந்த மீமாம்சா சாஸ்திரங்கள்லாம் சொல்லித்தரத்துக்கு இந்த வெங்கட சுப்பா சாஸ்திரிகள் வரணும் அப்படின்னு அப்போ காஞ்சி காமகோடி பீடத்துல இருந்த ஆச்சாரியர்கள்ட்ட சொல்ல அவளோட உத்தரவின் பேர்ல இவர் வந்து இருந்தார். அதுக்கப்புறம் 1918 சான்ஸ்கிரிட் காலேஜ் பிரின்சிபலாகவும் இருந்தார். அப்படி இருந்த அந்த வெங்கட சுப்பா சாஸ்திரிகள் 1909 10 இந்த 2 வருஷமும் பெரியவாளுக்கு கும்பகோணத்திலேயே இந்த வேத சாஸ்திர பாடங்கள்லாம் நடந்தது. அதுக்கப்புறம் 1911 14 வரைக்கும் திருச்சிக்கு பக்கத்துல மகேந்திர மங்கலம் அப்படிங்கிற இடத்துல வித்யாபியாசம் நடந்தது. இந்த 1909 10 பெரியவா அங்க இருக்கிறதே கும்பகோணத்துல இருக்கிறது இந்த வெங்கட சுப்பா சாஸ்திரிகள் தான் மீமாம்சா சாஸ்திர நுணுக்கங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தார். ரிக்வேத பிரயோகம் சொல்லிக் கொடுத்தார். பாஷ்யம் சொல்லிக் கொடுத்தார். பெரியவாளுக்கு மீமாம்சா சாஸ்திர நுணுக்கங்கள், ரிக்வேத பிரயோகம், பாஷ்யமும் சொல்லிக் கொடுத்தார் இந்த வெங்கட சுப்பா சாஸ்திரிகள். அதுக்கப்புறம் அவருக்கு 1917 பெரியவா சாஸ்திர ரத்னாகரம் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்து கௌரவிச்சா. 1925 பிரிட்டிஷ் அரசாங்கம் அவருக்கு மகாமகோபாத்தியாய அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தது. அப்படி இந்த வெங்கட சுப்பா சாஸ்திரிகள் 1928 சிவபதம் அடைஞ்சார். இவர் பெரியவாளோட வித்யா குருக்கள்ல ஒருத்தர். அடுத்தது 2வது விஷ்ணுபுரம் பிரம்மஸ்ரீ சுவாமி சாஸ்திரிகள் அப்படிங்கிற வித்வான். இவர் விஷ்ணுபுரம்னு இருக்கு, அந்த விஷ்ணுபுரத்தை சேர்ந்தவர், பெரிய மகா வித்வான். இவர் தர்மசாஸ்திரம் மந்திர சாஸ்திரங்கள்ல ரொம்ப பெரிய வித்வான். இவர் தான் பெரியவாளுக்கு தர்மசாஸ்திரம் மந்திர சாஸ்திரங்கள்லாம் சொல்லிக் கொடுத்த வித்யாகுரு. இவருக்கு சாஸ்திர ரத்னாகரம் அப்படிங்கிற விருதை கொடுத்து பெரியவா அவருக்கு கௌரவப்படுத்தினார். அடுத்தது 3வது ஊவே ஸ்ரீ ராஜகோபால தாத்தாச்சாரியார் அப்படிங்கிற ஒரு பெரிய வித்வான். இவர் கும்பகோணத்தை சேர்ந்தவர். கும்பகோணத்துல கோடிகர்ணிகாதானம் பரம்பரை அப்படின்னு ஒரு பிரசித்தமான வைஷ்ணவ குடும்பம் இருந்தது. அந்த குடும்பத்தை சேர்ந்தவர் இந்த ராஜகோபால தாத்தாச்சாரியார். இவர் தான் பெரியவாளுக்கு ஆகம சாஸ்திரங்களும் திவ்ய பிரபந்தங்கள்லாம் சொல்லிக் கொடுத்தார். பெரியவாளோட திவ்ய பிரபந்த நாலேஜ், இந்த திருமறை நாலேஜ், தேவாரம் திருவள்ளி நாலேஜ் எல்லாம் எவ்வளவுங்கிறது கூட பழகினவாளுக்கு தெரியும். தெய்வத்தின் பொருள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவ ரெஃபர் பண்றதுலேருந்து கோட் பண்றதுலேருந்து தெரியும். அப்படி இந்த திவ்ய பிரபந்தத்துல அந்த வைஷ்ணவ கிரந்தங்கள்லாம் யார்கிட்ட கத்துனா இந்த ராஜகோபால தாத்தாச்சாரியார். அதே மாதிரி ஆகம சாஸ்திரம்லாம் அவர் வந்து சொல்லிக் கொடுத்தார். அடுத்து 4வது கருங்குளம் பிரம்மஸ்ரீ கேஎஸ் கிருஷ்ணா சாஸ்திரிகள். இவர் சிதம்பரத்துல ஸ்ரீ ஹரிஹர சாஸ்திரிகள்னு பெரிய நியாயசாஸ்திர அத்வைத சாஸ்திர வேதாந்தத்துல நிபுணர் இருந்தார். அவர்கிட்ட போய் இந்த கிருஷ்ணா சாஸ்திரிகள் ஹரிஹர சாஸ்திரிகிட்ட நியாய சாஸ்திரம் அத்வைத சாஸ்திரம்லாம் கத்துந்தார். வேதாரண்யத்துல பாடசாலையில ஆசிரியராக இருந்தார். இவர் 1912 கும்பகோணத்துல வந்து அத்வைத சபால பண்டிதரா நியமிக்கப்பட்டார். அதனால கும்பகோணத்துல வந்தார். அப்படி கும்பகோணத்துல வந்திருக்கிறதே பெரியவாளுக்கு 1911 14 வரைக்கும் மகேந்திர மங்கலத்துல நியாய சாஸ்திரம், அதுல நியாய சாஸ்திரத்துல ரொம்ப அட்வான்ஸ் பாடம் இதெல்லாம் சொல்லிக் கொடுத்து அத்வைத வேதாந்த நுணுக்கம் இதெல்லாம் கருங்குளம் கிருஷ்ணா சாஸ்திரிகள் பெரியவாளுக்கு சொல்லிக் கொடுத்தார். அவரும் சான்ஸ்கிரிட் காலேஜில் பிரின்சிபலாக இருந்தார். அவருக்கும் மகாமகோபாத்தியாயம் பட்டங்கள்லாம் வழங்கப்பட்டது. 1932 அவருக்கும் பெரியவா சாஸ்திர ரத்னாகரம் அப்படிங்கிற விருதை கொடுத்து கௌரவிச்சா. அவர் அப்புறம் சன்னியாசம் வாங்கி சித்தியானார். அடுத்தது மரூர் பிரம்மஸ்ரீ ராமசுவாமி சாஸ்திரிகள் அப்படிங்கிறவர். இவர் திருவையாறு சுந்தரேச சோதிகள்கிட்ட சமஸ்கிருத லாங்குவேஜ் அந்த கிராமர் அதெல்லாம் படிச்சுட்டு இவரோட பிரயாசையினால இந்திய பிராச்சீன கணித சாஸ்திரம், வான சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரத்துல ரொம்ப கெட்டிக்காரா இருந்தார். இவர் 1915 கும்பகோணத்திலிருந்து பெரியவாளுக்கு ஜோதிஷம், பீஜ கணிதம் முதலான இந்த மேத்தமேட்டிக்கல் வான சாஸ்திரத்தை சொல்லிக் கொடுத்த வராகமிகர் ஒர்க்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தார். அதுக்கப்புறம் பைங்காநாடு கணபதி சாஸ்திரிகள், பைங்காநாடு பஞ்சாபகேஷ் சாஸ்திரிகள் அப்படி 2 பேரும் அண்ணா தம்பிகள். இவா 2 பேரும் பெரியவாளுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்தா. அதுல பஞ்சாபகேஷ சாஸ்திரிகள் காவிய பாடம் நாடக பாடம் தான் சொல்லிக் கொடுத்து பெரியவா மேல ஜெகத்குரு பஞ்சகம், ஜெகத்குரு அஷ்டகம்,
ஜெகத்குரு நவரத்ன மாளிகை, ஜெகத்குரு துவாதச மஞ்சரி, ஜெகத்குரு நௌகாங்கிறதெல்லாம் பண்ணியிருக்கு. பெரியவாளோட வித்யா குருவா இருந்தவர் தன் சிஷ்யரான பெரியவா மேல இந்த பைங்கானாடு பஞ்சாபய சாஸ்திரி பண்ணியிருக்கு. இதுல இன்னும் பாக்கி பைங்கானாடு கணபதி சாஸ்திரி. இந்த பைங்கானாடு கணபதி சாஸ்திரி என்ன பாடம்லாம் சொல்லி கொடுத்தார், அப்படி சொல்லி கொடுக்கறது என்ன ரசமான நிகழ்ச்சிகள்லாம் நடந்ததுங்கிறத நாம நாளைக்கு பார்க்கலாம்.